அனைவருக்கும் வணக்கம். கேபிகே கிங் கிச்சன் சேனல். இன்றைக்கி சத்தான காலிஃப்ளவரை பற்றி பார்ப்போம். இதில் விட்டமின் சியும் விட்டமின் கேயும் அதிகமாக இருக்கிறது. விட்டமின் சி உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். விட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு சாப்பிடுவதால் ரொம்ப நல்லது. இதில் அதிகமாக நார்ச்சத்து இருப்பதால் செரிமானத்திற்கு உதவுகிறது. உடலில் நச்சுக்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. இதில் குறைவான கலோரி இருப்பதால் எடை குறைப்பவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் மேம்படும், மலச்சிக்கலை தடுக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா அது கொழுப்பை கட்டுப்படுத்தப்படுது. மூளை வளர்ச்சிக்கு கொலைன் என்ற சத்து உள்ளதால் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. புற்றுநோய் தடுப்பு சல்ஃபராஃபைன் என்ற இயற்கை ரசாயனம் புற்றுநோய்க்கு எதிராகவே இது செயல்படுத்துது. சுகர் பேஷண்ட்டு இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். ஆனால் தைராய்டு இருக்கிறவங்க இந்த காலிஃப்ளவரை அதிகம் எடுத்துக்க வேணாம். காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்துட்டோன்னா அது உடனே நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டே மாறிடுது. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா குருமாவும் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கோம். குருமாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதும் போல் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு இதையும் நல்லா வணக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வைக்கணும், 2 கொதி இருந்தால் போதும். வடிகட்டிட்டு போண்டா பஜ்ஜி மிக்ஸ் மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. அது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா மறுபடியும் நமுந்து போயிடுது. திருப்பி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த எண்ணெயிலே போட்டு எடுத்துட்டிங்கன்னா திருப்பி நல்லா கிரிப்ஸியாகவே இருக்கும்.